பைக் டாக்ஸியை தடை செய்ய கோரி சென்னை எழும்பூரிலிருந்து கோட்டை நோக்கி ஆட்டோ ஓட்டுநர்கள் பேரணி நடத்தினர். சட்டைகளை கிழித்துக் கொண்டு முழக்கமிட்ட அவர்கள் பைக் டாக்ஸியால் 5 லட்சம் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான மீட்டர் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த பேரணியில் 300க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 2022 ஹைகோர்ட்டில் நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்ததில் புதிய மோட்டார் வாகன சட்டம் அமெண்ட்மெண்ட்டில் கூட அந்த சட்டம் இல்லை, அதனால் அதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு நீதிபதி கொண்ட தீர்ப்பு பைக் டாக்ஸியும் தடை செஞ்சது, அந்த ரப்பிடோ நிறுவனம் ஆப்பையும் தடை செஞ்சது. ஆனால் அதுக்கப்புறம் 6 மாதத்தில் அதே ஆண்டு 2 பேர் கொண்ட நீதிபதி வழக்கு ரப்பிடோ போய் ரப்பிடோவை ஆப்பை தடை செஞ்சது தப்பு, அந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணோன்னு கேட்டாங்க. நீதிமன்றம் அந்த ஆப்பை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணிச்சு. எக்காரணத்தை கொண்டும் 2 வீலர் தேன் மட்டும் இல்லாம தேன் மெழுகு மகரந்தத்தின் மூலமா உங்களுடைய லாபத்தை அதிகரிக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படின்னு கத்துக்கோங்க. பைக் டாக்ஸியை ஓட்டுவது குத்த தடை உத்தரவு அப்படியே இருக்குது. 5 லட்சம் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வாழ்க்கை குடும்பங்கள் கேள்விக்குறியாக்கப்படுது. உடனடியாக பைக் டாக்ஸியை தடை செய்யணும். முறைப்படுத்ததெல்லாம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை. அதனால் மீட்டர் கட்டணத்தை உடனடியாக ஏற்றி செயலி மூலம் அதை அமுல்படுத்தணும். அதுக்கு அடுத்தது பைக் டாக்ஸியை உடனடியாக தடை செய்யணும். அதை ஒட்டி தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இந்த மறியல் என்பதும், சென்னையில் 3 மாவட்டங்களும் சேர்ந்து கோட்டை நோக்கி பேரணி என்பதும் அனைத்து சங்கத்தின் சார்பில் நடத்தப்படுகிறது.